ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெமிக்கல் கெமிஸ்ட்ரி சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 12th கெமிஸ்ட்ரி சேம் 11th யூனிட் ஹைட்ராக்சி காம்பவுண்டட் ஈத்தர்ஸ். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைகால் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைகாலில் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பேயஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேயஸ் ரியேஜென்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஸோ பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணி ஏதாச்சும் ரியாக்ஷன் கேட்டாங்கன்னா நம்ம இதை வந்து எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம வந்து வீடேக் என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரியாக்டண்ட்டில் ஈத்தேன் எடுத்துக்க போகிறோம். ஸோ CH2 டபுள் பாண்ட் CH2. ஸோ அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ 2 கார்பன் இருக்குது, 2 கார்பன் இருந்துச்சுன்னா ஈத்து. ஸோ இங்கே வந்து டபுள் பாண்ட் இருக்கிறதால ENE எழுதிக்கலாம். ஸோ ஈத்தீன். ஸோ அதாவது வாட்டர் ஆட் பண்ணுறோம். வாட்டர் ஆட் பண்ணிட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப்ல முன்னாடியே சொன்ன மாதிரி பேஸ் ரியேஜென்ட். ஸோ அதாவது கோல்டு அல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMNO4. ஸோ இந்த இடத்துல ஆக்சிடேஷன் ஆகுது. ஸோ ஆக்சிடேஷன் அப்படிங்கும்போது அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ அப்போ இங்கே நமக்கு ப்ராடக்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா CH2 சிங்கிள் பாண்ட் CH2. ஏன் சிங்கிள் பாண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா 1 மாலிகுல் கார்பனோட ரியாக்ட் ஆகுது. ஸோ அப்படி ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஸோ அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அப்படிங்கும்போது நமக்கு OH அதாவது ஆல்கஹால் குரூப்பாக நமக்கு வந்து ஃபார்மேஷன் ஆகுது. ஸோ அப்போ இதுக்கு ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் ஈத்து. ஸோ ஆல்ரெடி இங்கே ஈத்து இருக்குது. ஸோ சிங்கிள் பாண்ட் இருக்கிறதால ஈத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு கார்பனில் என்ன இருக்குது, ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் கார்பனில் என்ன இருக்குது, ஆல்கஹால் இருக்குது. ஸோ 2 மாலிகுல்ஸ் ஆல்கஹால் இருக்கிறதால அதை வந்து டையால் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைசரால் அப்படிங்கிறது சேம் இதே தான். ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தா நமக்கு ஆல்கஹால் ஃபார்மேஷன் ஆகும் ப்ராடக்டில். ஸோ இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. ஸோ ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ட்ரை அப்படின் போது 3 மாலிகுல்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இதில் கிளைசரைட்ஸ் எடுத்துக்கிறோம், அதாவது கிளைசரல் எஸ்டர்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ CH2O கீட்டோன் ஃபார்மேஷனில் இருக்குது. CH2 14CH3. ஸோ இதே வந்து பார்த்தோம்னா ரிப்பீட்டடாக ட்ரை டைம்ஸ் அப்படிங்கிறது 3 டைம்ஸ். ஸோ இந்த இடத்துல CHO C டபுள் பாண்ட் O CH2 14CH3. ஸோ இது வந்து நம்ம காமனாக முன்னாடி 3 மாலிகுல்ஸ் அப்படின்னு போட்டுட்டு எழுதிக்கலாம். ஸோ உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி எழுதிட்டுருக்கேன். CH2 14CH3. ஸோ இதை நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 3 மாலிகுல்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு அதாவது 3NaOH ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹீட் பண்ணுறோம். ஸோ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய சோடியம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பாண்ட் வந்து பிரேக் ஆகுது. ஸோ பாண்ட் பிரேக் ஆகிட்டு நமக்கு என்ன ரிமூவ் ஆகிடுது அப்படின்னு பார்த்தோன்னா 3 மாலிகுல்ஸ் ஆஃப் Na 3 டைம்ஸ் இருக்குது O C டபுள் பாண்ட் O ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது CH2 14CH3 சேம் CH3 14CH3 ரிமூவ் ஆகிடுது. ஸோ அப்போ மீதி நமக்கு ப்ராடக்டில் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா CH2 இருக்குது, CH2. ஸோ ரிமைனிங் நமக்கு இங்கே 3 மாலிகுல்ஸ் ஆஃப் NaOH கொடுத்துருங்க. அதில் 3 NaO வெளியில் போயிடுச்சு. அப்போ மீதி இருக்கக்கூடியது ஆல்கஹால். ஸோ அப்போ CH2OH CHOH CH2OH. இதுதான் என்னது கிளைசரால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் IUPAC நேம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா மீத்து ஈத்து ப்ரப்பு. அப்போ ப்ரப் வரும். எல்லாம் சிங்கிள் பாண்டில் இருக்குது. ப்ரப்பேன் எல்லா கார்பன்லையும் என்ன அட்டாச் ஆகிருக்கு, ஆல்கஹால் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இப்போ 1, 2, 3 3 டைம் இருந்துன்னா என்னது ட்ரை. ஸோ ட்ரையால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரப்பேன் 1, 2, 3 ட்ரையால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை எப்படி எழுதலாம், ப்ரப்பேன் 1, 2, 3 ட்ரையால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளைசரால் அண்டு கிளைக்காலோட ரியாக்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாம். தேர்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா when distillated with concentrated H2SO4 glycol forms dioxane அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா
கிளைக்கால் எடுத்துக்கிறோம். ஸோ கிளைக்கால் எடுத்துகிட்டு நமக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2SO4 ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தோம்னா டை ஆக்சைன் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கிளைக்கால் எடுத்துக்கிறோம். ஸோ கிளைக்கால் அப்படின்போது COH, அதாவது ஆல்கஹால் குரூப் CH2CH2OH, அகெயின் OH CH2CH2OH. ஸோ இதோட ப்ரெசன்ஸ் ஆஃபில் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சல்ஃபியூரிக் ஆசிட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ இதை எடுத்துக்குவோம். நமக்கு இதில் வந்து என்ன ரிமூவ் ஆகுது அப்படின்றதுனா வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகுது. ஸோ வாட்டர் மாலிகுல் அப்படின்போது இங்கே இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் H2O, இந்த பக்கம் இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் ரிமூவ் ஆகுது. ஸோ ரிமூவ் ஆகும்போது என்ன ஆகுது, H2O ரிமூவ் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்னக்கு நமக்கு ஒரு ஆக்சிஜன் இருக்குது. ரிமைனிங் CH2 அகெயின் இங்கே ஒரு O, இங்கே CH2, இங்கே CH2, இங்கே இருக்கக்கூடிய குரூப் அப்படி இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த 2 சைடு போத் சைட்ஸ் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நமக்கு இப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டை ஆக்சேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ 1,4 ஃபஸ்ட்டு கார்பன் அண்ட் 4th கார்பனில் நமக்கு என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சிஜன் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ 2 டைம்ஸ் இருக்கிறதால என்னது டை, இது வந்து என்ன சொல்கிறோம் ஆக்சேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஈத்தேன் 1,2 டை ஆல். என்ன எடுத்துக்கிறோம், ஈத்தேன் 1,2 டை ஆல். ஸோ இது எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வித் கான்சன்ட்ரேஷன் H2SO4 glycol forms dioxane. அதாவது கிளைக்கால் டு டைஆக்சேன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இதே ரியாக்ஷன் தான் நம்ம வந்து எழுதணும். 3 ரியாக்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணுறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி கிளாரிஃபைட். தேங்க்யூ.